போன 20 வருஷத்தில் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட அந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டு போனஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 2002லேருந்து 2022 வரைக்கும் 1 லட்ச ரூபா போட்டிருந்தா இப்போ 169 கோடி ரூபாய் கிடச்சிருக்கும். ஆர்கனைஸ்டு ஜுவல்லரி மார்க்கெட்டில் இவங்களுக்கு காம்படிஷன் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். பட் அவங்களோட மார்க்கெட் கேப் ரொம்ப கம்மி, லிமிட்டட் டு சவுத் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த எப்போ அந்த சிகரெட் அண்ட் எஃப்எம்சிஜியாக கம்ப்ளீட்டாக மாறணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டீமர்ஜர் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் ஆனால் எப்போ நடக்குமோ அதுக்கப்புறம் தான் பியூர் எஃப்எம்சிஜி அதோட வேல்யூவேஷன்ஸ் அன்லாக் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் மளிகை சாமான் பொருட்கள் இருக்குன்னா அதை எடுத்து பாருங்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டீயாக இருக்கட்டும், டிட்டர்ஜென்ட்ஸாக இருக்கட்டும், சோப்ஸு, இந்த மாதிரி எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஹெச்யூஎல் தான் வந்து லீடராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவான ஒரு கம்பெனி. இதுக்கு முன்னாடி ஐடிசி பார்த்தீங்கன்னா பயங்கர மீம் ஸ்டாக்காக இருந்துச்சு. இப்போ இந்த கம்பெனி ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு, டெத் ஸ்லோ ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்பர்ஸ் வந்து இன்னும் டிரான்ஸ்லேட் ஆகலை. நடுவில் இன்ஃப்ளேஷனால் ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறமா மக்கள்கிட்ட வாங்குகிற சக்தி கம்மியானதுனால இதோட நம்பர்ஸ் ஜாஸ்தி ஆகலை அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ்லாம் இருந்தது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஸோ இந்த தடவை ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு எப்படி ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3 கம்பெனிஸோட லாங் டேர்ம் க்ரோத் ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்கும், ஹிஸ்ட்ரி பாஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வாரம் எப்படி ஸ்டாக் வாங்கலாம், அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன். எங்கே பார்த்தாலும் சொல்லுவாங்க ஒரு ஸ்டாக் வாங்குறதா இருந்தால் வேல்யூவேஷன் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கம்பெனியை நல்லா தெரியும், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வாங்கிடும். நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ரிட்டையர் ஆனார். இந்த பேங்க்கில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு எனக்கு இந்த கம்பெனி பற்றி நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அந்த பேங்க் வாங்கினார். பட் ஆனால் ஒரு 2 வருஷம் ஆனாலும் அந்த பேங்க் வளரவே இல்லை. நான் சொல்கிறது ஸ்டாக் ப்ரைஸ். நிறைய பேர் அதே மாதிரி ஒரு கம்பெனிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வாங்குவோம், ஒரு பிராண்ட் வேல்யூக்காக வாங்குவோம். ஆனால் அது வந்து ஏறவே ஏறாது. ஸோ நான் வந்து பண்ண பெரிய தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ். நான் சொன்னது 2012-13 டைம்லைனில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாமல் நான் வந்து ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு கம்பெனி பிராண்டு நல்லா இருக்குது, அப்போ தான் வந்து கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து அனலைஸ் பண்ணி நானும் ஃப்ரெண்ட்ஸும் ஏதோ பேசி வாங்குகிறோம். ஆனால் வாங்கின பிறகு ஸ்டாக் ப்ரைஸ் குறைச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பிராண்ட் வேல்யூ வேறு, பிராண்ட் பர்செப்ஷன் வேறு, பிராண்ட் வேல்யூ வேறு, அது இல்லாமல் ஸ்டாக் ப்ரைஸ் க்ரோத் வேறு அப்படின்றது புரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இன்னமும் அந்த தப்பு பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து அவாய்ட் பண்ணணும். அதாவது இந்த கம்பெனி நல்லா இருக்குது, பிராண்ட் பர்செப்ஷன் நல்லா இருக்குன்றது வேறு, பிராண்ட் வேல்யூ ஆக்சுவலாக அதுக்கு இருக்கா அப்படின்றது பார்க்கணும். அதை தாண்டி அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எப்படி, அதெல்லாம் தாண்டி வேல்யூவேஷன்ஸ் எப்படி அப்படின்ற கான்செப்டும் பார்க்கணும். வேல்யூவேஷன் வரும்போது பியூர் வேல்யூவேஷன் சொல்லுவாங்க. அதாவது கம்பெனி ஏ, கம்பெனி பி, கம்பெனி சி 3மே ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் போது கம்பெனி ஏவோட வேல்யூவேஷனை பிஎன்சியோட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம். அது எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியாக இருந்தால் சரி, பேங்கிங் இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன்ஸ் இருக்கும். டிசிஎஸும் இன்ஃபோசிஸும் வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்குது, சைஸ்லாம் நிறைய வேரி ஆகும். பட் ஆனால் பியூர் வேல்யூவேஷன்ஸ் இதுக்கு இது ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்ற கான்செப்ட் வந்து அந்த போட்டின்னு சொல்லுவாங்க. ஹெல்த்தி காம்படிஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் வாங்கணும். வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது இன்னொரு கம்பெனியில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் சொல்லுவோம். இதுக்கான இன்னொரு மெட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஏர்னிங் ரேஷியோ அப்படின்ற ஒரு கான்செப்ட், பிஇ வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. பிஇயை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, இந்த கம்பெனி வந்து நல்லா இல்லை அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ், பிராண்ட் பர்செப்ஷன், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், மக்களோட அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை கம்பைன் பண்ணி அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு சொல்லுவோம், டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் சேர்த்த பிறகு தான் நம்ம வந்து ஒரு கம்பெனியை வாங்கலாமான்றது டிசைட் பண்ணுறது. அதே மாதிரி வாங்கலான்னு நான் டிசைட் பண்ணாலும் இன்னொருத்தர் வந்து அதுக்கு ஆப்போசிட் வியூ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அவருக்கான ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருக்கும். சரி, அப்போ எப்படி தான்ப்பா வாங்குறது அப்படின்னா அந்த ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் டு மேக்ஸிமம் லெவல் நம்ம ஒரு நம்பலாம். ஏன்னா ஒரே இண்டஸ்ட்ரியில் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்ற பாயிண்டில். சரி, எக்ஸாம்பிளுக்கு போகும். பிஇ வேல்யூவேஷன் சொன்னேன். ஸோ பிஇன்னும் போது ப்ராஃபிட் ஏர்னிங் ரேஷியோ, அந்த ப்ராஃபிட் அந்த கம்பெனி எவ்வளோ ஏர்ன் பண்ணுது, அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா அப்படின்ற ஒரு நியூமரிக்கல் நம்பர். இது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மணி கண்ட்ரோல் வெப்சைட் போனாலும் சரி, இடி மணி, இந்த மாதிரி ஒரு பாப்புலர் வெப்சைட்ஸ் போனீங்கன்னா அந்த கம்பெனியோட கம்ப்ளீட் டெக்னிக்கல் நம்பர்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அங்கே போய் இந்த பிஇ வேல்யூவேஷன் பார்க்கலாம். அது இல்லாமல் screener.in அப்படின்ற ஒரு வெப்சைட் போனீங்கன்னா இந்த கம்பெனி எக்ஸாம்பிள் டைட்டனோ இன்னைக்கு பார்க்க போகிற கம்பெனிஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இதோட பிஇ பார்த்தீங்கன்னா
ஆப்வியஸாக ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஹை க்ரோத் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதுக்கான ரீசனும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பிஇ ஜாஸ்தியாக இருக்குது, இந்த கம்பெனி வாங்கக்கூடாது. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி, சார் இது பிஇ ஜாஸ்தியாக இருக்கு, இதை போய் இப்போ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களே. நான் எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ணல. நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுற எக்ஸாம்பிளும் எஜுகேஷனல் பர்பஸ், நாட் அ ரெக்கமெண்டேஷன். ஸோ அந்த டைட்டன் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா 1984 ஆரம்பிச்சது. 95க்கு மேலே தான் வந்து ஜுவல்லரி பிஸ்னஸில் வரலாமான்னு வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ பெருசாக சக்ஸஸ் இல்லை. அப்படியே நிறைய டெஸ்டிங் போயிட்டுருக்கு. 2000க்கு மேலே தான் தனிஷ்க் ஆஸ் அ பிராண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் ஆக ஆரம்பிக்குது. பட் ஆனால் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெமெண்டஸ் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. போன 20 வருஷத்தில் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட அந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டு, போனஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 2002லேருந்து 2022 வரைக்கும் அந்த ஒரு இது நீங்கள் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா போட்டிருந்தா இப்போ 169 கோடி ரூபாய் கிடச்சிருக்கும். அதாவது நீங்கள் கோல்டில் போட்டிருந்தாலும் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 11% ரிட்டர்ன்ஸ் தான். அப்போ 1 லட்ச ரூபா போட்டால் 11% 20 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் கூட வந்திருக்காது. ஆனால் இங்கே 169 கோடி. அப்போ என்ன தங்கம் வாங்கலாமா டைட்டன் வாங்கலாமான்னு கேட்டால் டைட்டனே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இப்போ நீங்கள் சொல்லலாம். இதுக்கான ரீசன் வந்து டைட்டன் வந்து ஃபஸ்ட்டு ஐவேர் பிஸ்னஸ், அது இல்லாமல் இப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த செக்மெண்டேஷன், நம்ம ஒரு காலேஜ் படிக்கிற டீன்ஸ் ஒரு 10-11 வயசில் வந்து ஒரு வாட்ச் செக்மெண்ட்டில் ஆரம்பித்து ஃபாஸ்ட் ட்ராக் பிராண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா கண்ணாடி பிராண்ட் டைட்டன் ஐ+ இருக்குது. அதுக்கப்புறம் தனிஷ்க்கு தான் அவங்களுக்கு கேஷ் கவ். தனிஷ்க் அஸ் அ ஜுவல்லரி பிராண்ட், ஆர்கனைஸ்டு ஜுவல்லரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சுருக்கிறது, மோர் தேன் 3 lakh crores. இது வந்து டைட்டன் தான். இது வந்து பெரிய ஃபேக்டர். தனிஷ்க் கூட மியானு, கேரட் லேன் இந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் டு கோல்டு, டைமண்ட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக டிஃப்ரென்சியேஷனோட தனியாக ஸ்டாண்டலோன் ஸ்டோர்ஸும் கொடுக்குறாங்க. ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு யங் ஆடியன்ஸை கேப்சர் பண்ணி அவங்க நெக்ஸ்ட்டு ஒரு கல்யாணம் ஆகி அதுக்கு தனிஷ்க்கு தாண்டி தனைரான ஒரு சில்க் பிராண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 20-25 வருஷம் ஒருத்தர் வந்து டைட்டன் ஆஸ் அ பிராண்டோட ட்ராவல் பண்ணும்போது அந்த லாயல்ட்டி இருக்கும். அந்த ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து கன்சியூமரிசம் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிற டைம் லைனில் இந்த கம்பெனியோட க்ரோத்தும் பயங்கரமாக ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கன்சியூமரிசம்னா என்னென்னா மக்கள்கிட்ட காசு புழங்குதல் ஜாஸ்தி ஆகும்போது இந்த மாதிரி செக்மெண்டேஷன், நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கோ, வாட்சோ, கண்ணாடி எக்ஸ்ட்ராவாக பிராண்டடாக போகும்போது அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஜுவல்லரியும் பார்த்தீங்கன்னா ஆஸ் வெல் அஸ் அந்த தனைரா சில்க்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காசு ஜாஸ்தியாக இருக்கும்போது நிறைய பேர் போய் செலவு பண்ணும், ஆசைப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வாங்குவோம். அந்த மாதிரி செக்மெண்டேஷனில் இருக்கிற ஒரு கம்பெனி டிஸ்கிரிஷனரி ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஇ வந்து இப்போ தான் ஜாஸ்தியாக இருக்கானா, லாஸ்ட் 5 இயர்ஸில் பிஇ எக்ஸ்பேன்ஷன் நிறைய நடந்திருக்கு. இந்த ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, க்ரோத் மொமெண்டம் கிடச்சிருக்கு. ஸோ பிஇ வந்து ஒரு ஆவரேஜாக ஐ திங்க் 40 to 60லேருந்து இப்போ 80+ போயிடுச்சு ஆவரேஜாக. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போவும் வாங்கலாமான்னா வாங்கலாம், இஃப் யூ ஹேவ் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நேஷனல் எக்ஸ்பேன்ஷனாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் அ கம்பெனி இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் யூஎஸ்லேயும் ஆரம்பிச்சிருக்காங்க, கல்ஃபில் இந்த மாதிரி முக்கியமான நாட்டிலலாம் இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்கனைஸ்டு ஜுவல்லரி மார்க்கெட்டில் இவங்களுக்கு காம்படிஷன் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். பட் அவங்களோட மார்க்கெட் கேப் ரொம்ப கம்மி, லிமிட்டட் டு சவுத் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போது ஆஸ் அ கம்பெனி இது வந்து ஒரு பெரிய வெல்த் கிரியேட்டர் இந்த லாஸ்ட் 20+ இயர்ஸ் லிஸ்ட் ஆன டைம்லேருந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 5 to 10 இயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதோட பொட்டென்ஷியலும் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸில் ஒரு 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9.5-10 லட்ச ரூபா கிடச்சிருக்கும். இதுவும் வந்து டேட்டா கூகுள் பண்ணிங்கன்னா கிடைக்கும். நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ், அந்த ரீட்டெயில் ஸ்டோர் எக்ஸ்பேன்ஷன், ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எக்ஸ்பேன்ஷன், புது வியரபிள் டிவைசஸில் இவங்க என்ட்ரி ஆகுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக இனோவேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த கம்பெனி இன்னமும் வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அப்பப்போ மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வரும்போதோ இல்லைனா குவார்டர் ரிசல்ட்ஸ் இவங்க எதிர்பார்த்தாலோ இல்லைன்னும் போது, அனலிஸ்ட் எதிர்பார்த்தாலோ இல்லைன்னும் போது கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் ஆகும். அந்தந்த டைம்லைனில் எஸ்ஐபி மாடலில் கூட நீங்கள் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது பிஇ அதிகமான ரேஷியோன்னு சொன்னேன். கம்பேர்ட் டு மற்ற ஜுவல்லரி கம்பெனிஸ், லிஸ்டட் ஜுவல்லரி கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னாலும் இதோட பிஇ ஜாஸ்தி. பட் ஸ்டில் மற்ற ஜுவல்லரி கம்பெனிஸ் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதை விட இதோட பொட்டென்ஷியல் டைட்டனுக்கு ஜாஸ்தி. ஸோ இந்த ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் இப்போ பார்த்தோம் இந்த செக்மெண்ட்டில் டிஸ்கிரிஷனரி ஸ்டாக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலீவர், இது வந்து எஃப்எம்சிஜி செக்மெண்ட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ பார்க்கலாம். ஸோ ஹெச்யூஎல்ல வந்து ஐடிசியோட கம்பேர் பண்ணுவாங்க. பட் ஐடிசி வந்து இட்ஸ் டோட்டலி அ சிகரெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்ற பிராண்டு தான் இன்னமும் இருக்குது கம்பேரிட்டிவ் டு எஃப்எம்சிஜி கம்பெனி அப்படின்னு சொல்கிறத விட. ஸோ அந்த எப்போ அந்த சிகரெட் அண்ட் எஃப்எம்சிஜியை கம்ப்ளீட்டாக மாறணும் போது கொஞ்சமாக அவங்க டீமர்ஜர் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் ஆனால் எப்போ நடக்குமோ
அதுக்கப்புறம் தான் பியூர் எஃப்எம்சிஜி அதோட வேல்யூவேஷன்ஸ் அன்லாக் ஆக ஆரம்பிக்கும். சரி, HUL வருவோம். HULம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் அப் டு 1920 வரைக்கும் சொல்லலாம், 2011 இருந்து பயங்கர growth இருந்தது, ஒரு பெரிய வெல்த் கிரியேட்டர்னு சொல்லலாம். இந்த கம்பெனி கிட்டத்தட்ட கோவிட் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் லெவல் 2000 ரூபாயிலேருந்து 2400 2700 இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரேஞ்ச்குள்ளேயே இருக்குது. முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா ரூரல் இன்ஃப்ளேஷன். அதாவது இந்தியாவில் 65% வந்து கிட்டத்தட்ட ரூரல் இந்தியா, கிராமங்கள் சார்ந்த அந்த பகுதி தான் இருக்குது. அங்கே இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் போது இந்த FMCG ப்ராடக்ட்ஸ், சரி HUL இந்துஸ்தான் யூனிலீவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போங்க, இல்லை உங்கள் வீட்டில் மளிகை சாமான் பொருட்கள் இருக்குன்னா அதை எடுத்து பாருங்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டீயாக இருக்கட்டும், டிட்டர்ஜென்ட்ஸாக இருக்கட்டும், சோப்ஸு, இந்த மாதிரி எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் மேக்ஸிமம் HUL தான் வந்து லீடராக இருப்பாங்க, அதாவது மார்க்கெட் லீடராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவான ஒரு கம்பெனி. அண்ட் ஈவன் இப்போ ஹார்லிக்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்கல்ல, அதுவும் டீல் முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் அதோட வேல்யூவேஷன்ஸ் வந்து இன்னும் அன்லாக் ஆக ஆரம்பிக்கல. ஸோ இந்த மாதிரி இந்த HUL வந்து லாஸ்ட் ஒரு ஸ்லோ மூவிங் கம்பெனியாக மாறிடுச்சுன்னு, அதாவது FMCGனால ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனியை SMCG, அதாவது ஸ்லோ மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து வளரல. இதுக்கு முன்னாடி ITC பார்த்தீங்கன்னா பயங்கர மீம் ஸ்டாக்காக இருந்துச்சு. இப்போ இந்த கம்பெனி ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு, டெட் ஸ்லோ ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்பர்ஸ் வந்து இன்னும் டிரான்ஸ்லேட் ஆகலை. நடுவில் இன்ஃப்ளேஷனால் ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறமா மக்கள்கிட்ட வாங்குகிற சக்தி கம்மியானதுனால இதோட நம்பர்ஸ் ஜாஸ்தி ஆகலை அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ்லாம் இருந்தது. பட் லாஸ்ட் 12 months டேட்டா அண்ட் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் டேட்டாலாம் பார்க்கும்போது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நான் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர், நான் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு டைமே கிடைக்கல. இப்போ டைட்டன் பற்றி லாஸ்ட்டு பார்த்தோம், அதில் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு டைமே கிடைக்கலன்னு நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னா, இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் லாஸ்ட் 5 years PE ஆவரேஜோட இப்போ இருக்கிற PE வந்து கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். பட் கம்பேரிட்டிவ் டு நெக்ஸ்ட் அதர் FMCG கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா PE வந்து ஆவரேஜ் PEயில் தான் இருக்குன்னு சொல்லலாம், இன்னும் கம்மியாக ஆகலைன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இது வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நீங்கள் மறுபடியும் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியில் என்டர் ஆகலாமான்றதை நீங்கள் யோசிக்கலாம். இந்த HUL இந்துஸ்தான் யூனிலீவர், ஏன்னா இது ஒரு பெரிய பிராண்ட், டைவர்சிஃபைட் பிராண்ட். இந்தியாவிலேயே வந்து 1900க்கு முன்னாடியே, நான் சொல்கிறது இயர் 1900க்கு முன்னாடியே இந்தியாவில் என்டர் ஆகிட்டாங்க. இவங்ககிட்ட இருக்கிற காஃபி ப்ரூவாக இருக்கட்டும் அண்ட் டிட்டர்ஜென்ட் செக்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டாண்டிங் ஹிஸ்ட்ரி, மோர் தென் 30-40 years நமக்கு நினைவு தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில் இருக்கோன்னா லாஸ்ட் 30-40 வருஷமாக இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிராண்டும் பார்த்தீங்கன்னா பெரிய growth நெக்ஸ்ட் 3 to 5 yearsல இருக்கலான்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த கம்பெனி பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அர்னிங் ரேஷியோ ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் மோனோபோலி. இந்த ஒரு ஃபேக்டர் இந்த கம்பெனியை வாங்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. இது வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா பிடிலைட். எத்தனை பேருக்கு பிடிலைட், அதாவது பிடிலைட்ன்றதை விட ஃபெவிகாலோட ஆட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து யூனிக்காக ஒரு ஆட் மாடல்ஸ் இருக்கும், எல்லாமே வைரல் ஹிட்னு சொல்லலாம். நான் சொல்கிறது நமக்கு இந்த யூடியூப் சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடியே டிவிலேயே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆட்ஸ் வந்து அந்தளவுக்கு இன்னோவேட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இவங்க ப்ராடக்ட்ஸும் இவங்களும் 1953 ஆரம்பித்தது. ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட்னால அதசிவ் அண்ட் சீலன்ஸ், அதசிவ்னா அந்த ஒட்டுறது, அந்த ஃபெவிகால் எப்படி ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ, நமக்கு தெரிஞ்சு பேப்பரில் ஆரம்பித்து ஒரு மர அட்டையில் இருந்து எவ்வளோ விஷயங்கள் அதசிவ்ஸ் அதை வச்சு நம்ம ஒட்டுவோம். அந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸும் இவங்க ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் மேஜர் வந்து கன்சியூமர் ஃபோக்கஸ்டு அதசிவ் அண்ட் சீலன்ஸ், இதில் தான் அவங்க வந்து மேஜர் ஷேர் இருக்குது. ஃபெவிகால் எம்சிலும் பார்த்தீங்கன்னா நிறைய அதசிவ் செக்மெண்ட்டில், சீலன்ஸ் செக்மெண்ட்டில் இவங்க வந்து பயங்கர மோர் தென் 70% மார்க்கெட் ஷேர், கிட்டத்தட்ட மோனோபோலின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களோட நெக்ஸ்ட்டு பெரிய மோனோபோலி ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸிட். அது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் செக்மெண்ட்டில் இப்போ பார்த்துருப்பீங்க. அதுவும் வந்து கிட்டத்தட்ட பெரிய மார்க்கெட் ஷேர் உள்ள ஒரு ப்ராடக்ட். ஸோ இவங்க கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் பிடிலைட் ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி, இந்த கம்பெனி கீழே இருக்கிற எந்த பிராண்ட் எடுத்தாலும், அரால்டைட்னு ஒரு பிராண்டை வாங்கினாங்க, அவங்களும் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் லீடர்னு சொல்லலாம். அண்ட் நிறைய இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸோட டைப் பண்ணி இந்தியாவில் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய நாட்டில் பங்களாதேஷ் இந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இவங்களோட எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்தியா ஆஸ் வெல் as சவுத் ஈஸ்ட் ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இந்த மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் கோவிட் டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரைஸ் அர்னிங் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக மோர் தென் 100 இருந்தது. இப்போ தான் 80s 80-81 ரேஞ்சில் இருக்குது. இது ஜாஸ்தி தான்.
பட் ஆனால் கன்சிடரிங் மோனோபோலி இவங்களோட ப்ராடக்ட் ரேஞ்சஸை வச்சுக்கிட்டு ஆஸ் வெல் அஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். கோவிடுக்கு அப்புறம் ஒரு பெரிய ட்ராபேக் இருந்தது. இவங்களோட த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தான், அதாவது இந்த செக்மெண்ட் தான். எப்போல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி இன்க்ரீஸ் ஆக டிமாண்ட் இருக்குதோ அப்போ வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் நிறைய ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும். ஏன்னா ரியல் எஸ்டேட் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னும் போது நிறைய வீடு கட்டும் போது ஆப்வியஸாக இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். அப்போ இவங்களோட எக்ஸ்பேன்ஷன் தாராளமாக இருக்கும். அதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸும் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் இவங்களோட ப்ராடக்ட்ஸோட எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம் லைனில் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும். மற்ற டைமில் பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் டிமாண்ட் இவங்களோட ப்ராடக்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இது மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கிற இப்போ இருக்கிற இமீடியட் த்ரெட்டுன்னு சொல்லலாம். அதை தாண்டி ப்ராடக்ட் இனோவேஷன் கிட்டத்தட்ட மோர் தேன் 1953 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 75 இயர்ஸாக உங்கள் கம்பெனியும் இருக்காங்க. ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட், ப்ராடக்ட் இனோவேஷன், இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ரீசன் டு ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங். நம்ம ஆரம்பிச்சது ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பார்த்தோம். ஒரு கம்பெனி ப்ரைஸ் ஏர்னிங் ஜாஸ்தி பிகாஸ் ஆஃப் ஹை க்ரோத், அது வந்து டைட்டன். இன்னொன்று வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்லோவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக தான் என்டர் ஆகக்கூடிய ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தோம். பிடிலைட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்கிற கம்பெனி தான். அண்ட் இவங்களும் வந்து பெரிய மார்க்கெட் ஷேர் உள்ள மோனோபோலி ஆஸ் வெல் அஸ் இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து மோர் தென் 1 lakh crores கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ விச் மீன்ஸ் தே ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஒரு டாப் மிட் கேப் கம்பெனிஸில் சொல்லலாம், நியரிங் லார்ஜ் கேப்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இவங்களோட வேல்யூவேஷனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹை க்ரோத்து ஹை பி ஸ்டாக் தான். பட் யூ கேன் ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங். இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ். நீங்களும் வேல்யூவேஷனை போய் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த கம்பெனிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.